ஹாய் வணக்கம். நான் ஹரிகிருஷ்ணன் பேசுகிறேன். இப்போ ஒரு கிராமர் நம்ம அதில் பார்க்க போகிறோம். ஸ்பாட் த எரரு. இங்கிலீஷ் கிராமரில் ஸ்பாட் எரரை பற்றி நம்ம பேச போகிறோம். அதில் வந்து என்னென்ன ஸ்பாட் எரர் கொடுத்துருக்கேன் அப்படின்னாக்கா, ஸ்பாட் எரரை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் சிங்குலர், புளுரலு, டென்ஸு, இஃப் கிளாஸு, பார்த்தீங்கன்னாக்கா நிறைய கிராமர் நிறையா இருக்குது அதில். இப்போ நம்ம என்னென்ன கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தை ஒன்று ஒன்றா எக்ஸ்ப்ளனேஷன் பண்ண போகிறேன். எரர் ஸ்பாட் உங்களுக்கு எங்கே தேவைப்படும் அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாக நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷ் பேசுகிற இடத்துலையும் நமக்கு தேவைப்படும். அதே இடத்துலையும் ஒரு கிராமர் எழுதும்போதும் சரி, அந்த இடத்துல எரர் ஸ்பாட் அந்த இடத்துல தேவைப்படும். இதில் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் நிறையா பயனடையலாம். அதில் கொடுத்துருக்கேன் நான். இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்ன கொடுத்துருக்கேன் பாருங்களேன். ஃபிசிக்ஸ் ஆர் மை ஃபேவரட் சப்ஜெக்ட் அப்படின்னு அர்த்தம் கொடுத்துருக்கேன். இதில் என்ன எரர் ஸ்பாட் இருக்குது அப்படின்னாக்கா, ஒன்று நினைக்கலாம், ஃபிசிக்ஸ் சில பேருக்கு டவுட் வரும். எஸ் இந்த இடத்துல கொடுத்துருக்கறதுனால இங்கே 6 வரும், புளூரலுக்கு 6 அப்படிங்கிற வார்த்தை அதில் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அந்த நினைப்பு வரும். அதுதான் தப்பு இந்த இடத்துல. இப்போ ஃபிசிக்ஸுங்கிறது ஒரே ஒரு சப்ஜெக்ட், அது காமனாக உள்ளது. அந்த காமனுக்கு வந்து இஸ்ங்கிற வார்த்தை போடணும். இது ஒரு வகையான கேட்டகரி. அப்படி புரியல அப்படின்னாக்கா ஒன்று சொல்லலாம். இப்போ நம்ம 2 பேருமே சேர்ந்து தேர்ட் பர்சன் வெர்புக்கு ப்ளஸ் எஸ்ங்கிற வார்த்தை அதில் சேர்ப்போம். அதனால் அந்த இடத்துல இஸ்ங்கிற வார்த்தை போடுவோம். அது தேர்ட் பர்சன், நீ நானில் தேர்ட் பர்சன் 3வது வார்த்தை பேசும்போது இஸ்ங்கிற வார்த்தை அதில் போடணும் ப்ரெசன்டென்ஸில். அதனால் அந்த இடத்துல வந்து இது 2வது டைப் இதில் பொறுத்த வரைக்கும். ஃபிசிக்ஸ் ஈஸ் மை ஃபேவரட் சப்ஜெக்ட்னு தான் சொல்லணும். ஃபிசிக்ஸ் ஆர் மை ஃபேவரட் சப்ஜெக்ட்னு சொல்லவே கூடாது. இது இந்த இடத்துல ஆறுங்கிற வார்த்தை போடக்கூடாது. எங்கே ஒரு சப்ஜெக்ட் இந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல இஸ் மட்டும் தான் போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அடுத்து பார்ப்போம். ஸ்லோஸ் அண்ட் ஸ்டடி வென் த ரேஸ் அப்படிங்க. இது நிறைய இடத்துல நடந்துக்கிட்டே வருது. அதில் ஸ்லோ அப்படிங்கும்போது அண்டுங்கிற ஒரு கன்ஜெக்ஷன் வேர்டு அந்த இடத்துல இருக்குது. அப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்கனாக்கா அந்த இடத்துல புளூரல் வேர்பு அந்த இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி வரக்கூடாது. இது ரெண்டும் இந்த ஒரு கன்ஜெக்ஷன் வந்து ஒரு சிங்குலர் பார்ட்டை மட்டும் தான் தெரிவிக்கும். ஸ்லோ அண்ட் ஸ்டடிங்கிறது ஒரே வார்த்தை, சிங்குலர் வேர்டு. ஸோ அதனால் அந்த இடத்துல வந்து நம்ம கொடுத்துருக்கோம்னாக்கா மின்ஸுங்கிற வார்த்தை கொடுத்துருக்கோம். வெர்போட ப்ளஸ் எஸ் சேர்க்கணும் அப்படின்னு. ஸ்லோ அண்ட் ஸ்டடிங்கிறது ஒரே வார்த்தை, ரெண்டும் ஒரே வார்த்தை. அண்டு மற்றும் அப்படிங்கிற வார்த்தை சேர்க்கும் பொழுது வின்ஸுங்கிற வார்த்தை அதில் விடுவோம். ரேஸ் அப்படின்னு அர்த்தம். அடுத்த தேர்ட் ஒன்று பாருங்களேன். வி பாட் எ லாட் ஆஃப் ஃபர்னிச்சர்ஸ் அப்படின்னு அர்த்தம். இப்போ இது ரெண்டுமே வெர்பில் பார்த்தோம். இப்போ இங்கே ஒரு திங்ஸில் அதில் பார்ப்போம். வி பாட் நான் வாங்கினோம் என்னன்னாக்கா எ லாட் ஆஃப் ஃபர்னிச்சர்ஸ் அப்படின்னு அர்த்தம் வரும். அப்போ ஃபர்னிச்சர்ஸுங்கிற வார்த்தை வந்து புளூரல் ஃபார்மேட்டில் என்றைக்கு சொல்ல மாட்டோம். அதில் வி பாட் ஏ லாட் ஆஃப் ஃபர்னிச்சர் தான் சொல்லணும். ஃபர்னிச்சர்ஸுங்கிற வார்த்தை வந்து சொல்ல மாட்டோம், புளூரலில் சொல்லக்கூடாது. அப்போ சிங்குலரில் சொல்லும் பொழுது ஏ லாட் ஆஃப் ஃபர்னிச்சர் தான் சொல்லணும் அதில் பொறுத்த வரைக்கும். இதுக்கு சிங்குலர் புளூரல் இதுதான் ஃபர்னிச்சர் தான். ஸோ ஃபர்னிச்சர் வார்த்தை வந்து எரர் ஸ்பாட்டில் கொஸ்டினில் இன்ன வரைக்கும் பப்ளிக் எக்ஸாமில் நிறையா தடவை அதில் கேட்டிருக்காங்க. ஸோ 11த்தும் சரி 12த்தும் சரி காலேஜ் லெவல்லையும் அது மாதிரி நிறையா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதில் பார்த்துக்கணும். ஃபோர்த் ஒன் பாருங்களேன். ஒரு வவல்ஸ் அப்படின்னு பார்ப்போம். அதில் ஹி கேவ் மீ an ₹1 நோட்டு அப்படின்னு பார்த்துக்கலாம். இப்போ அந்த இடத்துல ஒரு வவல் ONE ஒன்றுக்கு பக்கத்தில் ஆனுங்கிற வார்த்தை கொடுத்துருக்கு. ஆனால் அந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் ஆனுங்கிற வார்த்தை வரவே வராது. வவல் சவுண்டு மொத்தம் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா 44 சவுண்ட் சிஸ்டம் அதில் இருக்குது மொத்தம். AEIOங்கிறது 5 தனியாக உள்ளது கேட்டகரி. ஆனால் இங்கே பொறுத்த வரைக்கும் 44 சவுண்ட் சிஸ்டம் அதில் இருக்குது. அதில் ஸோ இங்கே வந்து என்னன்னாக்கா வான் அப்படின்னு வார்த்தை யூஸ் பண்ணும்போது ஆனுங்கிற வார்த்தை தான் வரணுமா அப்படிலாம் கிடையாது. இங்கே வந்து இது வந்து நவுனு இந்த இடத்துல. அது வவல் சவுண்டு கிடையாது. சவுண்டு வந்துச்சுனாக்கா வவல் தான் யூஸ் பண்ணணும். சவுண்டு வரல நவுனுக்கு வருது அப்படின்னாக்கா ஏங்கிற வார்த்தை தான் அந்த இடத்துல யூஸ் பண்ணணும். அப்போ ஹி கேவ் மீ ஏ ₹1 நோட் அப்படிங்கிறனாக்கா இந்த இடத்துல உனக்கு கண்ணுக்கு தெரியுது அந்த நோட்டு. அதனால் அந்த இடத்துல ஏ ₹1 நோட்டு தான் இடத்துல போடணும். அப்போ அந்த சவுண்டுக்கு ஆன்கிற வார்த்தை போடக்கூடாது. புரியும்னு நினைக்கிறேன். அடுத்து பார்ப்போம். தோ சி இஸ் வீக் பட் சி இஸ் ஆக்டிவ்னு. அப்போ இந்த இடத்துல 2 கன்ஜெக்ஷன் வேர்டு இதில் கொடுத்துருக்கு. என்ன 2 கன்ஜெக்ஷன் வேர்டு? தோவும் பட்டும் 2 கன்ஜெக்ஷன் வேர்டு. தோ சி இஸ் வீக் இருந்த போதிலும் ஆனால் ஆக்டிவாக இருந்தா, இருந்த போதிலும் வீக்காக இருந்தாலும் ஆனால் ஆக்டிவாக சுறுசுறுப்பாக இருக்கா அப்படின்னு வார்த்தை 2 இடத்துல சொல்ல முடியாது. அதனால் ஒன்று மட்டும் எடுத்துடலாம். ஒன்று தோ எடுத்துடலாம், இல்லைன்னா பட் எடுத்துடலாம். நான் இந்த இடத்துல பட்டு எடுத்துட்டேன். நான் பட் எடுக்கலனாக்கா தோ எடுத்துக்கிறதாலும் எடுத்துக்கலாம். எப்படி சொல்கிறேன் 2த்தையும் சொல்லிடுறேன், விளக்க சொல்கிறேன். தோ சி இஸ் வீக் பட் எடுத்துட்டோம், கமா போட்டுட்டு சி இஸ் ஆக்டிவ் அப்படின்னு வரணும். இருந்த போதிலும் வீக்காக இருந்தாலும் ஆக்டிவாக இருந்தா அப்படின்னு வார்த்தை அது சொல்லலாம். இல்லை அப்படின்னா தோ எடுத்துட்டு இந்த 2த்தையும் யூஸ் பண்ணிக்கலாம். பட்டை மட்டும் வச்சுட்டு சி இஸ் வீக் பட் சி இஸ் ஆக்டிவ். வீக்காக இருந்தாலும் ஆனால் ஆக்டிவாக இருந்தா அப்படின்னு வார்த்தை அதில் சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல வந்து 2 கன்ஜெக்ஷன் விட 4 விதமான வார்த்தைகளை பயன்படுத்த முடியும். அடுத்து பாருங்களேன், ஒரு ப்ரிப்போசிஷன். ஷி கெப்ட் த புக்
இன் த டேபிள்னு அர்த்தம். அதாவது ஆணுக்கு பொறுத்த வரைக்கும் இன்னு, ஆனு, அட்டு வந்து ஃபியூச்சர்ல அதிகமா யூஸ் பண்ணுவோம். ஆண பொறுத்த வரைக்கும் அதிகமா ஃபியூச்சர்ல தான் யூஸ் பண்ணுவோம். அப்படிங்கிற அர்த்தம் மேல அப்படிங்கிற அர்த்தம் தெரிவிக்கிறது தான். அது மேல வந்து காலத்தையும் தெரிவிக்கலாம், பொருள் மேலயும் தெரிவிக்கலாம், எந்த மேல வைக்கிறங்கிற விஷயத்தையும் தெரிவிக்கலாம். பட் ஷி கெப்ட் த புக் ஆன் தி டேபிள் தான். புக்கு மேல நான் அதாவது டேபிள் மேல நான் வைத்தேன் அப்படிங்கிறோம். கெப்ட்னாக்கா வைத்தல். கீப்பு, கெப்ட்டுங்கிற வார்த்தை சொல்லுவோம். அப்ப டேபிள் மேல நான் வைத்தேன் அப்படிங்கிற வார்த்தை அதுல சொல்லணும். அப்ப இன்னும் இந்த இடத்துல வரவே வராது. இன்னுனாக்க உள்ளுக்குள்ள அடங்குறுதல். அப்ப ஆனாக்கா அது மேலே ஏறும். ஒரு பொருள் அது மேல கொண்டு போய் வைக்கிற அவ்வளவுதான். அப்ப இந்த வார்த்தைகளும் 2 நவுன இணைக்கக்கூடிய இடத்துக்கு வந்து ப்ரிபோசிஷன் சொல்லுவோம். அப்ப ப்ரிபோசிஷன்னாக்கா பொசிஷன் நம்ம சொல்லுவோம். ப்ரீனாக்கா அடிஷனலா அந்த பொருள் வந்து அமையும். பொசிஷன் நம்ம அந்த அமைப்புல வந்து அமையுங்கிறது தான் இந்த ப்ரிபோசிஷன் வார்த்தை சொல்றோம். அடுத்து பாருங்களேன். வி ஸ்பீக் இங்கிலீஷ்ங்கிறோம். வி ஸ்பீக் த இங்கிலீஷ் அப்படின்னு வார்த்தை சொல்றோம். ஆனா அது மாதிரி வார்த்தை சொல்லக்கூடாது. ஏன்னாக்கா இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் இது வந்து அட்ஜெக்டிவ் இருந்தால் மட்டும்தான் இந்த இடத்துல தீங்கிற வார்த்தை சேர்க்கணும். இது அட்ஜெக்டிவ் கிடையாது, ஒரு நவுனு. ஆனால் இங்கிலீஷ்ங்கிற வார்த்தை வந்து அட்ஜெக்டிவ். ஆனால் இங்கே பொறுத்த வரைக்கும் நவுனு. ஏன் நவுனு வருனாக்கா நான் ஆங்கிலம் பேசிக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லணும் அதில். அப்போ அந்த அந்த ஆங்கிலத்தை பேசிக்கிறேன் அப்படின்னா ஆங்கிலத்தை என்றைக்கும் பிரிக்க முடியாது. அந்த ஆங்கிலம் இந்த ஆங்கிலம் கிடையவே கிடையாது. அதனால அந்த இடத்துல வந்து வி ஸ்பீக் இங்கிலீஷ் இங்கிலீஷ் மட்டும் பேசுகிறேன் அப்படின்னு தான் அதில் சொல்லணும் அதில். அப்போ தீங்கிற வார்த்தை ஆர்டிகல் இந்த இடத்துல வரைய வராது. ஆர்டிகல் எங்கெங்கே வரும் அப்படிங்கிற விஷயத்த நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு இடத்துல. சரி பார்ப்போம். அடுத்து பாருங்களேன். த சில்ட்ரன் ப்ரிஃபர் டிவி கேம்ஸ் தென் ஸ்டோரி புக்ஸ். அப்போ குழந்தைகள் வந்து தயார் பண்ணுறாங்க எதை டிவி கேம்ஸுக்கும் விளையாடுறதுக்கும் தென் மேலும் ஸ்டோரி புக்குக்கும் அப்படின்னு வார்த்தை சொல்கிறோம். அப்போ இந்த இடத்துல பேசும்போது நமக்கு ஒரு வகையான இடிக்கும் இதில். தேன்ங்கிற வார்த்தை அந்த இடத்துல யூஸ் பண்ணக்கூடாது. ஏன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னாக்கா இந்த சில்ட்ரன் ப்ரிஃபர்டு டிவி கேம்ஸ் டூ ஸ்டோரி புக்கு. அப்போ இன்ஃபினிட்டிவ் வெர்பில் டூங்கிற வார்த்தை கதை புக்குக்கு அப்படிங்கிற வார்த்தை சொல்லணும். அதை விட அப்படின்னு வார்த்தை சொல்லக்கூடாது. இந்த சில்ட்ரன் ப்ரிஃபர் கேம்ஸு தென் ஸ்டோரியை விட கேம்ஸுக்கு ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்போ இந்த இடத்துல சொல்லும்போது தமிழ் விளக்கத்தில் சொல்லணும்னாக்கா தி சில்ட்ரன் ப்ரிஃபர் டிவி கேம்ஸ் டூ ஸ்டோரி. கதை புக்குக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னு வார்த்தை அதில் சொல்லணும். அடுத்து பாருங்களேன். ஹரி இஸ் ஏ எம்ஏ இன் இங்கிலீஷ் அப்படின்னு வார்த்தை விட்டுருக்கேன். இந்த இடத்துல ஒவல் சவுண்டு என்னன்னாக்கா ஏற்கனவே ஒன்று ஒவல் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஆன்கிற வார்த்தை. இப்போ இங்கே பாருங்களேன். இந்த இடத்துல ஏன் ஆன் எம்ஏன்னு வார்த்தை போடணும் பார்த்தீங்கன்னாக்கா இம்மு இன்னு இங்கு அப்படின்னு ஒரு சவுண்ட் சிஸ்டம் வருது. அதனால அந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் ஆன்கிற ஒவல் சவுண்ட் அதுக்கு பேர். ஹி இஸ் ஆன் எம்ஏ இன் இங்கிலீஷ் அப்படின்னு வார்த்தை அதில் சொல்லணும். அதனால அந்த இடத்துல ஒவ்வொரு சவுண்டு 44 சவுண்ட்ஸில் இது ஒரு சவுண்டு இம்மு இன்னு இங்குங்கிற வார்த்தை. அதனால ஆனுங்கிற வார்த்தை போகணும். எம்ஏங்கிற வார்த்தை கிடையாது அந்த இடத்துல சொல்லக்கூடாது. அடுத்தது பாருங்களேன். ஒன் ஆஃப் த பாய் ஹேஸ் காட் த ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு வார்த்தை கேள்வியில் கொடுத்துருக்கோம் அதில். ஆனால் கீழே பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த பாய்ஸ் அப்போ அந்த புளுரலில் எஸ்ங்கிற வார்த்தை சேர்த்துருக்கும். அப்போ இந்த இடத்துல ஒன்றுன்னு ஆரம்பிக்கும் போது இந்த இடத்துல சிங்குலரில் வரக்கூடாது. அப்போ அந்த ஒன்றுன்னு ஆரம்பிச்சுனாக்கா இங்கேருந்து புளுரலில் காட்டணும். அப்படி புளுரலில் காட்டினீங்கன்னா தான் இந்த இடத்துல வந்து ஹேஸுங்கிற வார்த்தை 2 விதமான கொஸ்டின்ஸ் வரும். ஒன் ஆஃப் த பாய் ஹேஸ் காட் அப்படிங்கிற வார்த்தை கொடுத்துருக்கோம். அப்போ இந்த இடத்துல இருந்து ஹேஸ். அப்போ இது வந்து இங்கே சிங்குலரில் ஆரம்பிச்சுனாக்கா இங்கே புளுரலில் காட்டணும். இது வந்து நாம்ஸ் பொதுவாகவே ஒன் ஆஃப் த எவரி அப்படின்னு வார்த்தை ஆரம்பிக்கும் போது இங்கே வர நவுன் வந்து புளுரலில் தான் காட்டணும். ஹேஸ் காட் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். இதில் 2வது கொஸ்டின் கேட்கலாம். சில இடத்துல ஹேவுங்கிற வார்த்தை இதில் கொடுத்துருப்பான். ஒன் ஆஃப் த பாய்ஸ் கொடுத்து கரெக்டாக கொடுத்து இந்த இடத்துல ஹேவுங்கிற வார்த்தை கொடுத்துருப்பான். அப்போ ஒன் ஆஃப் ஆரம்பிக்கும் போது இந்த இடத்துல சிங்குலர் ஹேஸ்ங்கிற வார்த்தை தான் இந்த இடத்துல வரணும். இது வந்து கிராமர் நாம்ஸ். அடுத்து பாருங்களேன். த இஸ்ரோ ஹேவ் லான்ச்டு செவரல் ராக்கெட்ஸ் அப்படின்னு வார்த்தை கொடுத்துருக்கு. அப்போ இஸ்ரோ வந்து ஹேவ் வந்து எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னாக்கா புளூரல் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணுவோம். ஆறு வேறு பார்த்தீங்கன்னாக்கா இதெல்லாம் வந்து புளூரல் ஃபார்மேட் யூஸ் பண்ணுவோம். அப்போ ஹேஸ் வந்து சிங்குலர் ஃபார்மேட் யூஸ் பண்ணுவோம். ஹேவ் வந்து புளூரல் ஃபார்மேட்டுக்கு யூஸ் பண்ணுவோம். அப்போ புளூரல் ஃபார்மேட் யூஸ் பண்ணுவோம். இந்த இஸ்ரோங்கிறது சிங்குலர் மட்டும்தான். ஒரே ஒரு இஸ்ரோ மட்டும்தான். என்ன பண்ணாங்க பல விதமான ராக்கெட்டை ஏவுதளத்தில் பண்ணுறாங்க அப்படிங்கிறதா இந்த இடத்துல ஹேவுங்கிற வார்த்தை வரக்கூடாது. அப்போ இஸ்ரோ ஹேஸ் லான்ச்டு செவரல் ராக்கெட் அப்படிங்கிறது தான். அப்போ இந்த இஸ்ரோவுக்கு தான் இந்த இடத்துல ஹேஸுங்கிற வார்த்தை போடணும். இந்த ராக்கெட்டுக்கு இந்த இடத்துல ஹேவுங்கிற வார்த்தை போடக்கூடாது. அப்போ ஹேஸ் வந்து எதுக்குள்ளது சிங்குலர் ஃபார்மேட்டுக்கு. அப்போ இஸ்ரோங்கிறது ஒன்று மட்டும்தான். அதனால் இதில் கொடுத்துருக்கோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தாக்க நிறைய பேருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you for watching this video. Thank you.